வணக்கம். வெல்கம் டு சந்திராஜ் குக்கிங். சூப்பர் டேஸ்ட்டில் சிம்பிளாக கர்நாடகா ஸ்டைல் பிசிபிலேபாத் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபிங்க. ஸ்கூல், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாங்க. 1 கப் அரிசி எடுத்துக்கலாங்க. அரிசி சாதத்துக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த அரிசி தான். 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம்பருப்புங்க. இதை 3 தண்ணியில் கழுவி 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம அரிசி பருப்பு அளந்தோமோ அதே கப்பால் 5 கப்பு, அதாவது 4.5 கப்பில் இருந்து 5 கப் வரையில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாங்க. இது ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. இது இருக்கட்டுங்க. பாருங்கள், ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 4லிருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். ரைஸ் சூடாக இருக்கப்பவே ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாங்க. ரொம்ப மேஷ் பண்ண தேவையில்லைங்க, ஒன்றும் பாதியமாக மேஷ் பண்ணால் போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது இருக்கட்டுங்க. ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 4 லவங்கம், ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. 10லிருந்து 15 மிளகு, 1 டீஸ்பூன் கொப்பரை தேங்காய்ங்க. கொப்பரை தேங்காய்க்கு பதிலாக நம்ம நார்மல் தேங்காய் 1 டீஸ்பூன் துருவனதை எடுத்துக்கலாங்க. சேர்த்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த பிசிபிலேபாத் ரைஸுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுற பவுட்ரு தாங்க ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். பாருங்கள், இது ஓரளவு வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய் வத்தல் 5லிருந்து 6 சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கைவிடாமல் வறுத்துக்கலாங்க. இந்த பிசிபிலேபாத் ரைஸுக்கு நம்ம சேர்த்துள்ள இந்த மிளகாய் காரம் மட்டும்தாங்க, வேறு எந்த காரமும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்த போகிறதில்ல. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ மிளகாயை சேர்த்துக்கங்க. 1 கப் அரிசிங்கிறது 200 கிராமுங்க. 200 கிராம் அரிசிக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹோல் ஸ்பைசஸ் வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்ல வாசனையோட நம்மளோட பிசிபிலேபாத் பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டுங்க. ரைஸுக்கு காய்கறிகளை கட் பண்ணிக்கலாங்க. 5 அவரைக்காய், 1 மீடியம் சைஸ் முள்ளங்கி, 2 கேரட், 10 போல் பீன்ஸு, 1 உருளைக்கிழங்கு, 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 முருங்கைக்காங்க. கட் பண்ண காய்கறிகளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து குக் பண்ணிக்கலாங்க. நம்மக்கிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதை சேர்த்துக்கலாங்க. 1-2 இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம்ங்க. காய்கறிகள் 80% குக் ஆனால் போதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பிசிபிலேபாத் பவுடரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த புளி ஜூஸை கரைச்சி சேர்த்துக்கலாங்க. கூடவே ருசிக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டு இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாங்க. புளியோட பச்சை வாசனை போனது நம்ம மசிச்சு வச்சுருந்த சாதத்தை சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா கலந்து விட்டது. நமக்கு தேவைப்படுற தண்ணியை 1 கப்பில் இருந்து 1.5 கப் அளவு லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாங்க. 2 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக் ஆகிருக்குங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண மல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஃபைனலாக இந்த ரைஸுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த தாளிப்பு ரைஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குங்க. அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 3 டீஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை ஃப்ரை ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் 10 போல் முந்திரியை சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த தாளிப்பை நம்ம ரைஸோட சேர்த்துக்கலாங்க.
அவ்வளோதாங்க நம்மளோட பிசிபெலே பாத் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இதில் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாம் ஒரு சேர கிடைக்குதுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரைஸ் கூட கார பூந்தியை சேர்த்து சாப்பிட்றப்போ சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சந்திராஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.